என்ன விக்ரம், உனக்கு கொஞ்சம் கூட புத்தி வேணாமா? போன தடவை ரேணுகா உன்கிட்ட தெளிவா சொல்லிதானே அனுப்பி வச்சா. கண்டிப்பா நம்ம சுரபிக்கு நீ டைவர்ஸ் கொடுத்துதான் ஆகணும். ஏன் என் பொண்ணு பின்னாடியே போய் அவளுக்கு நீ கெட்ட பேர் வர வச்சு அவ வாழ்க்கையவே கெடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? இப்பெல்லாம் அவ எங்க பேச்சு எதுவுமே கேட்கறது இல்ல. ஏன் சொல்ல போனா அவ எங்களை பத்தி நினைக்கிறது கூட இல்ல. எந்நேரமும் இவ உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. இது எதுவுமே எனக்கு சரின்னு படல. தயவு செஞ்சு அவளை எங்க கூட அனுப்பிடு. என் பொண்ணை உன்னோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துடாத. எங்க பொண்ணை மறுபடியும் எங்க கூடவே அனுப்பிடு. ஏன்னா எங்களுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு ஆதரவு அவ மட்டும்தான். ஆனா நீ அவளை இப்படி உன் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துட்டனா எங்களோட சூழ்நிலை என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு என்று சொன்னார் சரவணன். சுரபி பட்டென்று ஏதோ பேச அதை கேட்ட ரேணுகா மற்றும் சரவணனுக்கு அதிர்ச்சி இன்னும் அதிகமானது. அப்பா, நீங்க பேசுறதுல என்னப்பா நியாயம் இருக்குது? 2 பேரும் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க. அதனால தான் நான் இப்போ விக்ரம் கூட இருக்கேன். அது மட்டும் இல்லாம விக்ரம் உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாரு. ஆனா நீங்க எதையுமே புரிஞ்சுக்காம தேவையில்லாம வார்த்தைகளை பேச வேணாம்ப்பா. உங்ககிட்ட நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல நான் விக்ரம் கூட சேர்ந்து சுத்துறதுனால அவங்க யாரும் உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க. பிகாஸ் நான் ஒன்றும் வேற ஆள் கூட போகல. என்னோட ஹஸ்பண்ட் கூட தான் நடந்து வந்துட்டு இருக்கேன். எங்க 2 பேரையும் பார்த்து தப்பா நினைச்சாங்கன்னா உலகத்துல இருக்கிற புருஷன் பொண்டாட்டி யாருமே சேர்ந்து நடக்க கூடாதுன்னு தானே அர்த்தம். ஸோ நீங்க பேசுற வார்த்தை சரியா தப்பா யோசிச்சு பேசுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீக் நானும் விக்ரமும் பாம்பேக்கு போறோம் என்று அவள் கடுமையாக சொன்னாள். இதை கேட்ட ரேணுகாவும் சரவணனும் ஷாக் ஆகினர். என்னது, நீயும் விக்ரமும் சேர்ந்து பாம்பேக்கு போறீங்களா? சான்ஸே இல்லை, அதெல்லாம் முடியவே முடியாது. இந்த வேஸ்ட் ஃபெல்லோ கூட உன்னை நாங்கள் பாம்பே அனுப்பி வைக்கவே மாட்டோம். நீ போறது எப்பேற்பட்ட இடம்னு உனக்கு தெரியாது. வேர்ல்டு டாப் ஜுவல்லரி ஃபங்க்ஷனுக்கு நீ போற. அந்த மாதிரி விஐபிஸ் போற இடத்துக்கு நீ எந்த அளவுக்கு நாகரிகமா போகணும்னு உனக்கு தெரியாதா? அங்க போயிட்டு வரதுனால உனக்கு எந்த அளவுக்கு புகழ் கிடைக்கும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா சுரபி? அந்த மாதிரி ஒரு முக்கியமான இடத்துக்கு நீ எதுக்காக ஆத்துக்குள்ள பூனையை தூக்கி போட்ட மாதிரி இவனையும் கூடவே கூட்டிட்டு போவோன்னு சொல்ற? இது உனக்கே முட்டாள்தனமா இல்ல? கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு. பட் இவனை உன் கூட பாம்பேக்கு போறதுக்கு நாங்க அலோ பண்ணவே மாட்டோம் என்று சரவணன் திட்டவட்டமாக முடிவாக சொல்ல, அப்பா தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நான் விக்ரம் கூட தான் பாம்பே போவேன். பிகாஸ் எனக்கு விக்ரம் கூட இருக்கிறது மட்டும்தான் ரொம்ப சேஃப்னு தோணுது. விக்ரம் இல்லாம என்னால சேஃபா பாம்பேக்கு போய் வர முடியாதுன்ற ஒரு பயம் எனக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஸோ நானும் விக்ரம் கூட தான் பாம்பே போறேன். இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று அவளும் தன்னுடைய முடிவை திட்டவட்டமாக சொல்லிவிட, என்ன சொல்ற சுரபினி? நாங்களும் போனா போகுது, நம்ம பொண்ணாச்சே, கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ நாங்க சொல்ற எதையுமே கேட்காம ரொம்ப திமிரா ஆடிக்கிட்டு இருக்க. பாரு உன் அம்மா எப்படி கால் உடைஞ்சு போய் பெட்ல படுத்திருக்கான்னு. டாக்டர் அவளால எழுந்து நடக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. உன் அம்மா இப்படி இருக்கிறத பார்த்து உனக்கு மனசு இறங்கவே இல்லைல்ல? உன் அம்மாவோட இந்த நிலைமைக்கு காரணம் இவன் தான் எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட ஒருத்தனை நீ நம்புற. இதுல அவன் கூட இருந்தாதான் நீ சேஃபா இருப்பன்னு வேற சொல்ற. ரொம்ப நல்லா இருக்கு சுரபி உன்னோட லாஜிக் என்று ஆதங்கத்துடன் சரவணன் கத்த, அப்பா உங்க கோபம் தீர கத்தி முடிச்சிட்டீங்களா? நீங்க எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. நானும் உங்களுக்கு விக்ரம பத்தி அவன் சைட்ல இருக்கிற நியாயத்தை பத்தி புரிய வைக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு தான் அது சலிச்சு போச்சே தவிர உங்க மண்டைக்குள்ள அது துளியும் ஏறவே இல்லை. இதுக்கு மேல நான் ட்ரை பண்றது வேஸ்ட்னு தான் நினைக்கிறேன். நானும் விக்ரமும் பாம்பே போறது ஒன்றும் தப்பான விஷயம் எல்லாம் கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாம நாங்க போறது ஒரு பிசினஸ் விஷயமா தான் போயிட்டு இருக்கோம். அதனால நீங்க இதுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் சொல்லவே கூடாது. சொன்னாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் என்று அவள் சொன்னாள். இப்படியே சரவணன் மற்றும் சுரபிக்கு இடையே விக்ரமை பற்றிய வாக்குவாதம் போய்கொண்டே இருக்க, ஒரு கட்டத்திற்கு மேல் மனதுடைந்து பொறுமை இழந்து போன விக்ரம், பேபி ஸ்டாப், எனக்கு என்னமோ இங்க இருக்க பிடிக்கல. இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னா சரிப்பட்டு வராதுன்னு தோணுது. ஸோ நான் உன்னை அப்புறமா மீட் பண்றேன் என்று முகத்தில் எந்த ஒரு வெளிப்பாடும் இல்லாமல் சொன்னவன் அங்கிருந்து கிளம்பி நேராக ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்தான். ஏற்கனவே லம்போ அவனுக்காக வெளியே வெயிட் செய்து கொண்டிருக்க இருவரும் காரில் ஏறி மீண்டும் தீவிற்கு சென்றனர். விக்ரம் அங்கிருந்து சென்ற பின்பு அவனது மனதில் உள்ள கவலையை உணர்ந்த அவளாலும் அதற்கு மேலும் அங்கிருக்க முடியவில்லை. நேராக சென்று அவள் காரில் ஏறி அமர்ந்து கொண்டாள். அதன்பின் கௌதம் சுரபியை ஜோதி டவர்ஸிற்கு அழைத்து சென்றார். இங்கே தங்களுடைய ஆர்டிபிஷியல் தீவில் உள்ள தோட்டத்தில் சேரில் அமர்ந்திருந்தான் விக்ரம். நிறைய பாடிகார்ட்ஸ் அவனை சுற்றி மிகுந்த எச்சரிக்கையுடன் நின்று கொண்டிருந்தனர். லம்போ கையில் அடிவாங்கி தோற்கடிக்கப்பட்ட சைலேந்திரன் நேராக தீவுக்கு அழைத்து வரப்பட்டு இருட்டு அறையில் அடைக்கப்பட்டு இருந்தான். சைலேந்திரனின் பார்வையில் விக்ரம் ஒரு ரகசிய நபர். அவரது ரகசிய இடம் இந்த தீவு அனைத்தும்
பயிற்சி பெற்ற நிபுணர்களால் நிரம்பி உள்ளது. விக்ரமை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள விரும்பிய சைலேந்திரன் இப்பொழுது தனக்கு மிக குறைவாகவே தெரிந்திருப்பதை போல் உணர்ந்தான். விக்ரம் ஏன் தனக்கென மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வெளியில் சாதாரண மனிதனைப் போல் தோன்றுகிறான் என்பது அவனுக்கு புரியவில்லை. இது போன்ற யோசனையில் இருந்தவனுக்கு திடீரென அங்கிருந்த பாடிகார்ட்ஸ் அனைவரையும் தாக்கிவிட்டு தப்பித்து ஓடிவிடலாமா என்ற ஒரு எண்ணம் தோன்ற, இன்னொரு புறம் எங்கே அப்படி ஓடும் பொழுது விக்ரம் கையில் சிக்கி அவன் தன்னை தாக்கிவிட்டால் என்ன செய்வதென்று யோசித்து பயத்தில் எதுவும் செய்யாது அமைதியாக அமர்ந்திருந்தார். நீண்ட நேரமாக விக்ரம் அவன் முன் அமர்ந்திருந்தானே தவிர எதுவுமே பேசவில்லை. அமைதியாக டீ குடிப்பதில் மும்முரமாக இருந்தான். ஆனால் பொறுமை இழந்து போன சைலேந்திரன் அவனே விக்ரமிடம் பேச ஆரம்பித்தான். விக்ரம் சார், நான் ரொம்ப தீவிரமா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே உங்க கூட சேர்ந்து வேலை செய்யலாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா உண்மையாவே நான் உங்களை ரொம்ப பெரிய லெவல்ல வச்சு உங்களுக்கு ரொம்ப பணிவா இருப்பேன்னு வாக்கு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இருக்கிற மார்ஷியல் ஆர்ட் திறமை உங்ககிட்ட இருக்கிற திறமையோட கம்பேர் பண்ணுறப்போ என்னோடதெல்லாம் ஜஸ்ட் 10 to 20% தான் இருக்கும். அதனால உங்ககிட்ட இருந்தும் நான் நிறைய மார்ஷியல் ஆர்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் என்று மரியாதையுடன் சொன்னான் சைலேந்திரன். விக்ரமை சுற்றியுள்ள ஆழமான உலகத்தை மிக தீவிரமாக ஆராய்ந்து பார்த்த பிறகுதான் அவன் இந்த முடிவிற்கு வந்திருக்கிறான். விக்ரம் தன்னுடன் இருந்தால் இப்பொழுது அவன் உயிர் பிழைப்பது மட்டுமில்லாது எதிர்காலத்தில் அவன் மூலம் தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் கிடைக்கும். இது ஒரே கல்லில் 2 மாங்காய் என்று நினைத்தான் சைலேந்திரன். இத்தனை நேரம் அவன் பேசுவதை எல்லாம் காதில் வாங்கியவாறு டீயை குடித்து முடித்த விக்ரம் அந்த கப்பை கீழே வைத்துவிட்டு அவனை பார்த்து, நீ நினைச்ச மாதிரி என்கிட்ட பணிவா இருக்கிறதுக்கான தகுதி உனக்கு இல்லை என்று அவன் சொன்னான். அவன் இப்படி சொன்னதில் உள்ள அர்த்தத்தை புரிந்து கொண்ட சைலேந்திரன் வெட்கத்துடன் தலையை தாழ்த்தி கொண்டார். நான் எத்தனை பெரிய திறமசாலி அப்படின்றது விக்ரமுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா அவர் என்ன வேண்டாம்னு சொல்றாரு, இது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப அவமானம் என்று நினைத்தான் சைலேந்திரன். நீண்ட நேரமாக அவனுடன் பேசாமல் அமைதியாகவே இருந்த விக்ரம், ஓகே, நீ இந்த மாதிரி தலையை தொங்க போட்டு இருக்கிறதுனால லைட்டா எனக்கு உன்னை பார்த்தா பாவமா தோணுது. ஸோ நான் உன்கிட்ட ஒன்று சொல்றேன், அதை நீ சரியா பண்ணனா உனக்கு நான் 2 வித்தையை கற்றுக் கொடுக்குறேன் என்று விக்ரம் அவனிடம் சொல்லுங்க விக்ரம் சார், நீங்க என்ன சொன்னாலும் கண்டிப்பா நான் அதை செய்வேன் என்று பரபரப்பான எதிர்பார்ப்புடன் சொன்னான் சைலேந்திரன். நீ பூபதி ஃபேமிலியில இருந்து வந்திருக்க, ஸோ உனக்கு அந்த குடும்பத்தை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். உனக்காக நான் ஒரு டீமை ஏற்பாடு பண்றேன். நீ நாளைக்கு பாம்பே போய் ரவீந்திரன் பூபதி டீம் பத்தி எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு. அவங்கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சுன்னா இமீடியட்டா நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியாகணும் என்று சொன்னான் விக்ரம். என்ன சொல்றீங்க? பூபதி ஃபேமிலி விஷயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் சைலேந்திரன். பூபதி குடும்ப விவகாரங்கள் அனைத்தும் அவன் நினைத்த அளவிற்கு அத்தனை ஒன்றும் எளிமையானவை அல்ல. சைலேந்திரனும் பூபதி குடும்பத்தின் வாரிசாகவும் ரவீந்திரனின் சீடனாகவும் இரு தரப்புடன் நல் உறவை வைத்திருந்தாலும் அவர்களுடைய குடும்ப பிரச்சனைக்குள் அதிகாரம் செய்யும் அளவிற்கு எல்லாம் அவனுக்கு துணிச்சல் கிடையாது. பூபதி குடும்பத்தை பொறுத்தவரை அவன் ஒரு ரவுடித்தனம் செய்யும் கொடுமைக்காரன்தான். குடும்ப விளையாட்டு எவ்வளவு சிக்கலானது என்பது அவனுக்கு மிக நன்றாகவே தெரியும். மேலும் பூபதி குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளில் மிக பயங்கரமான யங்மேன் டீம் மட்டுமல்ல, பிற சக்திகளும் தலையிடுகின்றன. இதை பற்றி விக்ரமிடம் சொன்னால் அவன் தன்னை காப்பாற்றுவானா என்று யோசித்தான் சைலேந்திரன். ஆனால் விக்ரம் தன் மனதிற்குள் யங்மேன் டீமை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள முடிவு செய்திருந்தான். சைலேந்திரனின் முகவாட்டத்தை கவனித்த விக்ரம் அவனிடம், இங்க பாரு சைலேந்திரா, நீ பேசுறதுக்கு வேற எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. கண்டிப்பா நான் சொன்ன இந்த வேலையை முடிச்சேன்னா நீ கேட்டதை நான் உனக்கு பண்ணுவேன் என்று அவனை லாக் செய்தான் விக்ரம். ஓகே 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 விக்ரம் சார், நீங்க சொல்றது எனக்கு புரியுது, நான் பண்றேன் என்று மரியாதையாக சொன்னார் சைலேந்திரன். அதன் பின் விக்ரம் லம்போ பக்கம் திரும்பி அவனை அழைக்க லம்போவும் அவன் பின்னால் 20 பாடிகார்ட்ஸும் வந்து நின்றனர். அவர்கள் அனைவருமே கருப்பு உடை அணிந்து வந்திருந்தனர். விக்ரமை பார்த்தவர்கள் அவனுக்கு பணிவான வணக்கம் வைத்து மரியாதை செலுத்தினர். இவர்கள் அனைவருமே இப்பொழுது மிக வலிமையான கன் ஆபரேஷன் சீக்ரெட் சர்வீஸ் டீம். ரவீந்திரனை கண்காணிக்க சைலேந்திரனுடன் இவர்கள் இருந்தால் விஷயம் அவ்வளவு கடினமாக இருக்காது என்று யோசித்த விக்ரம் அவர்கள் அனைவரையும் சைலேந்திரனுக்கு அசைன் செய்தான். அவர்களை பார்த்த சைலேந்திரன் அவனிடம், விக்ரம் சார், இவங்க எல்லாம் யாரு என்று கேட்டான். சைலேந்திரனின் பார்வையில் அவர்கள் அனைவருமே மிகப்பெரிய இராணுவ அமைப்பால் ட்ரெயின் செய்யப்பட்டு காட்டு மிராண்டிகள் போல இருந்தனர். எல்லாருமே என்னோட பை டீம்ல இருக்கிறவங்க. இவங்க எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டீம். அப்படிப்பட்ட இவங்கள தான் நான் இப்போ உங்களுக்கு கீழே அசைன் பண்ணியிருக்கேன்
இவங்களோட டேலண்ட் எல்லாமே உங்க டேலண்ட் அளவுக்கு இல்லைனாலும் இவங்க தான் உங்களுக்கு சரியா இருப்பாங்க என்று விக்ரம் சொல்ல, பிளாக் ஹாக் டீமை விட சைலேந்திரனின் திறமை சற்று கூடுதலாகவே இருந்ததை விக்ரம் கணித்திருந்தான். ஓகே விக்ரம் சார், நீங்க எனக்கு சொன்ன வேலையை கண்டிப்பா நான் எடுத்து பண்றேன். பாம்பேல எனக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு, அங்க எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்காங்க. ஸோ ஒர்க் எனக்கு ஈஸி தான். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி நீங்க சொன்ன விஷயத்த கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறேன் என்று சைலேந்திரன் அதிக நம்பிக்கையுடன் சொன்னான். விக்ரம் இதை தனக்கு வைத்திருக்கும் டெஸ்டாக நினைத்தவன் இதில் எப்படியும் சக்சஸ் ஆகி விக்ரம் மனதிற்குள் இடம் பிடித்து விட வேண்டும் என்று நினைத்தான். ஓகே, நீ இப்ப கிளம்பி பாம்பேக்கு போ, நான் சொன்னதை கவனமா செய் என்று மீண்டும் ஒரு முறை அவனை வான் செய்து அங்கிருந்து அனுப்பி வைத்தான். அங்கு சென்ற பிறகு சைலேந்திரன் மனம் மாறி விடுவானோ என்ற ஒரு பயம் அவனுக்கு இல்லை. காரணம், அவனை கண்காணிப்பதற்காகவே தான் அவனுடன் பிளாக் ஹாக் டீம் இருந்தனர். சண்டையில் அவர்கள் சைலேந்திரன் அளவிற்கு இணையானவர்கள் இல்லை என்றாலும் மிகச்சிறந்த கன் ஆபரேட்டர்கள். அது மட்டும் அல்லாது உளவு பார்ப்பதில் புத்திசாலித்தனமான நிபுணர்கள். தங்களுக்குள் இருக்கும் சீக்கிரட்டை மிக சிறப்பாக மெயின்டைன் செய்பவர்கள். அப்படி உளவு பார்ப்பதிலும் மிக சரியாக சீக்கிரட்டை மெயின்டைன் செய்பவர்களிலும் வல்லவர்களாக இருப்பவர்கள் சைலேந்திரனை பற்றி சரியாக கணித்து தன்னிடம் ரிப்போர்ட் செய்து விடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில்தான் அவன் சைலேந்திரனுக்கு தனியாக ஒரு ஆளை நியமிக்கவில்லை. சைலேந்திரன் மீது அவனுக்கு ஒரு அளவிற்கு நம்பிக்கையும் இருந்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.